வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் குண்டு தோசை செய்து காட்ட போகிறோம். நாளைக்கு காலை சாப்பாட்டுக்கு நாங்கள் குண்டு தோசை செய்கிறதுக்கு இன்றைக்கு பின்னேரமே நாங்கள் இந்த மாவை கலந்து புளிக்க வைக்க போகிறோம். குண்டு தோசை செய்கிறதுக்கு முதல்ல உளுந்த ஊற விட்டு கொள்ள போகிறோம். நாங்கள் இந்த சுண்டு பணியால் அரை சுண்டு பணி எடுத்துருக்கிறோம். உளுந்து அதாவது அரை கப் எடுத்துருக்கிறோம். இந்த உளுந்து இப்போ ஒரு மணித்தியாலமாக ஊறி இருக்குது. இதை இப்போ நாங்கள் நல்லா கழுவி இந்த தோலெல்லாம் நீக்கி கொள்ள போகிறோம். நாங்கள் ஏற்கனவே எங்களோட சேனலில் குண்டு தோசை வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் கன சந்தேகங்களை கேட்டிருந்தவ. அதால் நாங்கள் திருப்பியும் செய்து இப்போ போடுறோம் விளக்கமாக. இப்போ கழுவி எடுத்த உளுந்த கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடிச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் தேவையான அளவு மா எடுத்துக்கொள்கிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சுண்டு அவிச்ச கோதம்பமா. நாங்கள் எந்த சுண்டு பணியில் அரை சுண்டு உளுந்தெடுத்தோமோ அதே சுண்டு பணியில் 2 சுண்டு அவித்த கோதம்பமாக எடுத்திருக்கிறோம். அதாவது அரை கப் உளுந்துக்கு 2 கப் அவித்த கோதம்பமா. இப்போ நாங்கள் அடித்து வச்சிருக்கிற உளுந்த இந்த மாவோட சேர்த்துக்கொள்கிறோம். அதோட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கையால் நல்லா கலந்து விடணும். மா கலந்து வைக்கல நாங்கள் ஆக தண்ணியாகவும் கலந்துடக்கூடாது, இல்லாத ஆக இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இந்த பதத்துக்கே நீங்கள் கலந்தீங்கன்னு சொன்னால் குண்டு தோசை நல்லா வரும். நேற்று பின்னேரம் நாங்கள் கலந்து வச்சோமா, இன்றைக்கு நல்லா புளிச்சு வந்துட்டுது. இப்போ நாங்கள் அதை எடுத்து குண்டு தோசை சுட்டு எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ நல்லா புளிச்சு வந்திருக்கிற இந்த மாவுக்குள்ள தேவையான அளவு உப்பும் சிறிதளவு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து கொள்கிறோம். இப்போ குண்டு தோசை சட்டி அடுப்பில் வச்சு அது சூடானதும் நாங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்கிறோம். குண்டு தோசை என்றாலே நல்லெண்ணெய் சேர்த்து சுட்டா தான் நல்லா இருக்கும். நல்ல வாசமாகவும் இருக்கும், அதே நேரம் நல்ல சத்தாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் நாங்கள் இப்போ மாவை ஊற்றிக்கொள்கிறோம். இப்படி மாவை ஊற்றிட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி விடணும். அப்போ தான் உள்ளுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், ஒரு பக்கம் நல்லா வெந்து நிறந்து வந்துட்டுது.
இப்போ நாங்கள் இதை அடுத்த பக்கமாக திருப்பி கொள்கிறோம். இப்படி திருப்புறதுக்கு நீங்கள் முள்ளு கரண்டியோ இல்லாத எங்களை மாதிரி இப்படி தென்னோலை ஈக்கவோ வச்சு திருப்பி கொள்றது இலகுவாக இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா நிறத்து வெந்து வந்துட்டுது. இதை நாங்கள் இப்போ இறக்கி கொள்ளலாம். இன்றைக்கு எங்களோட வீட்டில் காலை சாப்பாட்டுக்கு குண்டு தோசையும் இடிஞ்ச சம்பலும் செய்து சாப்பிட்ருந்தோம் நாங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், வெளியில் அவ்வளவு நல்ல ஒரு முறுமுறுப்பாக கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்ல சாஃப்டாகவும் வந்திருக்குது. இதே போல் நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்தேன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் மேலும் பல வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.